அண்மை செய்தி. மக்களிடையே வாக்கு சேகரிப்பதற்காக சென்னையிலிருந்து புறப்பட்டு வேலூர் சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நீ ஆல்பத்தை காட்டினாலும் சரி, அளப்புறையை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. வேலூரில் மோடியை வரவேற்க ஆள் இல்லாமல் சாலை வெறிச்சோடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அண்மை செய்தி. இப்படி என்ன என் பொழப்பு எப்படி வழங்கும்? கூட்டமே வர மாட்டேங்கிறாங்க. இவங்க இல்லைன்னா கூட உங்களுக்கு கூட்டம் வராது. வேலூரில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற உள்ள நிலையில், இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவான்? வழிநெடுகிலும் காலியாக இருந்த பகுதியை நோக்கி கையசைத்தவாறே சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. அட பாவி, யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ யாத்திரை? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? வேலூரில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பேசிக் கொண்டிருந்த போதே அங்கிருக்கக்கூடிய மக்கள் கலைந்து செல்லும் காட்சிகளை தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்னடா அது? நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டீங்க, வரவங்க பூரா வாசல்ல நின்னு கிசு கிசு குசு குசுன்னு பேசிட்டு போறாங்களே தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. 6 தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்துதான் தற்போது உரையாற்றி வருகிறார். டேய், ஏறாத மடைக்கு தண்ணி கட்டாதீங்கடா, விளங்குற மாதிரி ஒரு யோசனையை சொல்லுங்க. அவர் உரை நிகழ்த்த தொடங்கிய உடனேயே அழைத்து வரப்பட்ட மக்கள் அனைவரும் தற்போது வெளியேறக்கூடிய அந்த காட்சியை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தலைவரே, உங்க பேரை சொன்னாலே நம்ம கட்சிக்காரன் யாரும் வரமாட்டேங்கிறான். அவமானமா போட போதுன்னுட்டு ரோட்ல போற வரவங்க எல்லாம் கூட்டி கொண்டு நிறுத்திருக்கேன். சரி, அது நமக்குள்ளே இருக்கட்டும். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? என்ன என்ன எழுதியது? என்ன சிரிப்பு ராஸ்கல்? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் தாமரை நாயகன் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தாமரை மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. மாலையா? நமக்கு எதுக்கு மாலை? அப்படி என்ன சாதிச்சிருக்கான்? அதுக்கெல்லாமா மாலை போடுவாங்க? மாரியோ, எவ்வளவு மொக்க! போடு போடு போடு, அதிகாரிகளுக்கு போடுப்பா. புறம்போக்குகளா? 500 ரூபாய் கொடுத்து 1000 மாலை வாங்கி போடுகிறான்னா எங்க குப்பை தொட்டி கிடந்து தூக்கிட்டு போறீங்களா? எதிர்கட்சிக்கார பார்த்தா என்ன நினைப்பான்? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை அன்புடன் பேச வருமாறு அழைக்கின்றோம். பாரத் மாதா கி வெற்றிவேல்! சொல்லுங்களா வீரவேல் என்று. அன்பார்ந்த தமிழ் சகோதரர்களே, ஐயோ, ஆரம்பிச்சுட்டான்டா இவன் இம்சை, இனிமே தாங்க முடியாதப்பா. हमारा देश कुछ नहीं इतना है बक्काला ओई वाइला तत्व வைக்க. अन्नामलाई तमिलनाडु के महान कल्चर के खिलाफ है. ஒரு கர்மாந்தரம் புரியல. வாய மூடுறா. ஒரு இளைஞன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து வருகிறார். ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக செயல்பட்டு இருக்கிறார். ஓய், கர்நாடகாவில் போலீஸ் வேலைக்கு போடான்னா பொம்பளை சீண்டிட்டு மாட்டிக்கின பையாம. ஆமாங்க, இவங்களோட வெற்றி தமிழகத்தின் வளர்ச்சிக்கான புதிய பாதைகளை திறக்க போகிறது. 24 ஆட்சியை பிடிக்கணுங்கிற என்ன 3வது கியர்ல போட்டிருக்கோம், 5வது கியர் போடுறா. அப்படி இன்னும் வருகின்ற காலத்துல வேகத்தை அதிகத்தான் படுத்த போகின்றோமோ தவிர வேகத்தை குறைக்க போவது கிடையாது. இந்த தேர்தல் எதுக்குன்னா போதை பொருளை இந்தியாவை விட்டு விரட்டுகிற தேர்தல். மோச புடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தாலே தெரியும். அந்த மாவாவோ கஞ்சாவோ ஆகாயத்திலிருந்து தமிழ்நாட்டு கொட்டுதா? இல்லை. பாழாய் போன நரேந்திர மோடி குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தபோது துறைமுகத்தை அதானிக்கு விட்டதனால் அந்த துறைமுகம் வழியாக இந்தியா முழுக்க போதைப் பொருள் வருகிறது. இந்த தேர்தல் எதுக்குன்னா ஊழலை இந்தியாவை விட்டு அகற்றுகிற தேர்தல். மத்திய அரசாங்கின் திட்டங்கள் அனைத்திலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கு. மத்திய அரசாங்கின் திட்டங்கள் அனைத்திலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கு.
என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்ல போ. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர். ஆனா பிரச்சனையை பாருங்க, மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்தா சில பேருக்கு பிடிக்கிறது இல்ல. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? இன்று நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, வேடந்தாங்கல் பறவைய போல நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வர்றாங்களாமா. என்ன உண்மை சொன்னா எரியுதா? ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அதிகம்டா. பெருச்சாளியை போல கோபாலபுரத்துல வங்கிலே ஒளிந்திருக்கவில்லை. அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா? அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா. 142 கோடி இந்தியர்களுக்காக வேலை பார்க்கின்றார். யாரு? நானு. நீ வேற இது போன்ற தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல செயல்படாத ஒரு அரசு இருக்கிறது என்றால் பாஜக. இது போன்ற ஒரு மோசமான ஆட்சியை பார்த்தது. அவர் அடிக்கடி தமிழகத்திற்கு வர வேண்டிய கட்டாயம் கலாச்சாரத்தின் மீது இருக்கக்கூடிய மரியாதை கொண்டு வந்திருக்கின்றார். சில்பான் அளவோடு நிறுத்திக்க. கல்ச்சரை பத்தி நீ பேசாத நாயே. 10 ஆண்டு காலமாக உலகம் முழுவதுமே ஒரு தமிழ்நாட்டிலே பிறக்காத ஒரு மரத்தமிழன் என்று சொன்னால் அது நரேந்திர மோடி அவர். இத சொன்ன உங்களுக்கு மூஞ்சில காரி துப்புறான்னு தோணுது போல இருக்கு. வேணாங்கப்பா, விட்டுருங்க. இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா சொல்றார், 2024 தேர்தல் நடக்குமா, இவங்க ஜெயிப்பாங்களா, பிரதமர் நாட்டை விட்டு போயிருவாராம். அவன் சொன்னானா இல்ல இவனே சொல்றான்? இந்த மனிதனுடைய உழைப்பெல்லாம் தனக்காக இல்லை. 3வது முறை பிரதமராக என்னை அமர்த்துங்கள் என்று கேட்பது தன்னுடைய குடும்பத்திற்காக இல்லை. இவர் செய்ய வேண்டிய வேலை இன்னும் பாக்கி இருக்கிறது என்பதை மறந்து விடாது. இதுவரைக்கும் உடைச்சல பத்தாரா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரே ஒரு தகுதி இருக்கக்கூடிய தலைவன். தகுதியா? அது உனக்கு இருக்க? செல்ல வேண்டிய தூரம் பாக்கி இருக்கிறது. தூரம்னா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குமா? அவ்வளவு தூரம் இல்ல, பக்கத்துலதான். அதற்கு ஒரே ஒரு தலைவன், ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, விவசாயிகளுடைய நலனுக்காக, பெண்களை மையப்படுத்தி அரசியல் செய்வதற்காக. விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக் தான் ஊர்ல சொல்லி தெரியற போல இருக்கு. அடுத்த 7 நாட்கள் கடுமையாக நாம் உழைப்போம். தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியில எங்க இருந்தாலும் கூட அடுத்த 7 நாட்கள் உறங்காதீங்க, தூங்காதீங்க. ஒரு நிமிஷம் வீட்டுல போயிட்டு வந்துட்டேன். ஏன் தெரியுங்களா? காலைல சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடந்து போட்டு வந்துட்டேன். வீடு வீடு ஏறி இறங்குங்க, எல்லா மக்களையும் பாருங்க. எதுக்கு செருப்படி வாங்குறீங்க? பெண்கள்கிட்ட சொல்லுங்க, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை சொல்லுங்க. எப்படி இருப்பாங்க? நீ எல்லாம் ஊருக்குள்ள இருக்கும்போது அப்படியே நல்லா இருந்தால் நீ விட்டுருவியா? இந்தியாவிலே 400 வரும் பொழுது தமிழகத்திலே 39 வர வேண்டும். ஒரு அளவே இல்லையா? பாண்டிச்சேரியிலே 1 வர வேண்டும். 40க்கு 40 வருங்கய்யா. அப்படியே குத்தம் மூக்குல இருந்து ரத்தம் வரும். இந்த அற்புதமான மனிதனுக்கு 3வது முறையாக இந்த உலக தலைவனை ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள் முதல் முறையாக பிரஸ் மீட்ல வந்து இந்தியா அலையன்ஸுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள், அதாவது காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா இந்த கட்சிகள் இருக்கிற கூட்டணிக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்துங்கள் அப்படின்னு முதல் முறையாக பிரஸ் மீட்ல வாக்கு சேகரிச்சிருக்காரு. நினைச்சா பெட்ரோல் பங்க்ல நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உனக்குடா, எனக்கு உடம்புல ஏறியுது. குனிஞ்சிட்டு பர்னால தடவு. நான் எல்லாருக்குமே குரல் கொடுக்குறேன். திருமாவளவன் சார் கொடுக்குறேன், விஜய் சார் கொடுக்குறேன், அப்புறம் வந்து ஸ்டாலின் சார் கொடுக்குறேன், எல்லாருமே உங்களுக்கும் கொடுக்குறேன். கவலைப்படாத வடிவேலு, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்புறம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அதிமுக பேச்சாளர் வைகை செல்வன் பாமக நாங்கள் கழட்டி போட்டோ கோவண துணி என்று ஓபன் ஸ்டேட்மெண்ட், அவரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் கலட்டி போட்ட கோவண துணி. பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி வெறி பிடித்த கட்சி, பாஜக மதவெறி பிடித்த கட்சி, நாங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டோம். பேய் இந்த ஓன ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. ரோட்ல ஒருத்தன் போற கூட கண்ணு தெரியல. ஏடா பழைய சைக்கிளுக்கு போறவன உட்காந்து கையில மாட்டின அக்கு வர ஆணி வர அத்து விடும் நாத்து. இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தவனுது.
அண்ணாமலை வந்து 3.25 லட்ச ரூபா வாடகை கொடுக்கறேன்றான். நீ ஏறு மெச்சேன் மாடு மெச்சேன்னு சொன்ன. அதுக்கு உனக்கு எப்படா 3.25 லட்ச ரூபா வாடகை கொடுக்க முடியும்? நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லணும். $3.25 லட்ச ரூபா நீலாங்கரையில வாடகை கொடுக்குற, உன் காரு டிரைவர் கொடுக்குற, உன் பெட்ரோல் காசு என்ன, அப்ப உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு செலவு பண்றது என்ன, உனக்கு ஏது அந்த காசு? அப்ப எங்க இருந்து இந்த பணம் வருது? ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.